அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் பிரணேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு சின்ன முக்கியமான விஷயம் அரசு கவனத்துக்கும் மக்களின் கவனத்துக்கும் கொண்டு செல்லுவதற்காக ஒரு சின்ன முயற்சி. அதாவது ஜூன் 22 ஈரோட்டில் ஒரு சின்ன போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டம் பார்த்திங்கன்னா யார் பண்ணாங்கன்னா கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் ஒரு 1200 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸுங்கிறது துப்புரவு பாதுகாப்பு பணியாளர்கள்னு சொல்கிறோம்ல, அவங்க தான் அதில் ப்ரொட்டஸ்ட்டில் போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க. அந்த துப்புரவு பாதுகாப்பு பணியாளர்கள் என்ன மாதிரி வேலை செய்கிறாங்கன்னா, திடக்கழிவு மேலாண்மைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே சாலிட் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறதும் செக்ரிகேட் பண்ணுறது, ஷார்ட் அவுட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது, டிஸ்போஸ் பண்ணுற அந்த முக்கியமான ஒரு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கராக வேலை செய்கிறவங்க தான் அந்த கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ். அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட சின்ன ஒரு ஐயப்பாடு என்னென்னா, ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு ஒரு டீட்டெயில் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் ஒன்று கேட்டுருந்துச்சு. டிஎஃப்ஆர் ரிப்போர்ட் யார்கிட்ட இருந்துன்னா கன்சல்டன்சி ஃபேம் கிட்ட இருந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரிகார்டாக ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் மூலமாக அதை கொண்டு போக செல்ல முடியுமாங்கிறத பற்றி ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் ஒரு ஆய்வறிக்கை, சாத்தியக்கூறு அறிக்கையை கேட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையை பற்றி கேட்டிருந்ததுனால ஒருவேளை ப்ரைவேட்டைசேஷன் ஆச்சுன்னா மக்களுக்கு, அதாவது அந்த வேலை செய்கிற சானிட்டரி ஒர்க்கர்ஸுக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு ஏற்பட்டுச்சு. என்னென்னா, அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட சம்பளத்தை நம்பி தான் இருக்குது. அந்த சம்பளம் இப்போ நம்ம அவங்க வாங்க சம்பளத்தோடு குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஐயப்பாடு. அவங்களோட ஐயப்பாடு கண்டிப்பாக நியாயமானது தான். ஏன்னா அவங்க இப்போ வாங்குறது பார்த்திங்கன்னா ஒரு 760 ரூபா கிட்ட வாங்குறாங்க. டிரைவர்ஸ், அதில் ஒர்க் பண்ணுற டிரைவர்ஸ் பார்த்திங்கன்னா 790 கிட்ட வாங்குறாங்க. 760 ரூபா கிட்ட ஒரு ஆவரேஜாக வாங்கிட்டு இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் ஒரு நாளைக்கு வாங்குறவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 22-23 ரூபா கிட்ட ஒரு மாதத்துக்கு வாங்குறாங்க. இதில் கவர்மெண்ட் கான்ட்ராக்டில். அதே ப்ரைவேட்டைசேஷன் ஆகும் பட்சத்தில் ப்ரைவேட்டைசேஷன் ஃபேம் அந்த நிறுவனங்கள் மினிமம் வேஜஸ் ஆக்ட் அதையை மட்டுமே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன ஆகும்னா, ஒரு நாளைக்கு 450-500 ரூபா கிட்ட கணக்காயிடும். ஏன்னா மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி பார்த்திங்கன்னா மண்டலம் ஏ, ஜோன் ஏல கார்பரேஷன்லாம் வரும். திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சென்னை, அது மாதிரி கார்பரேஷன்ஸ் எல்லாமே ஜோன் ஏ மண்டலம் ஏல வரும். அது மாதிரி இடத்துல அந்த அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு மினிமம் ஆக்ட், அந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி பார்த்திங்கன்னா 14,000 to 15,000 தான் அப்ராக்சிமேட்டாக அந்த வேஜஸ் வரும். அப்படி இருக்கும்போது அது மாதிரி சம்பளம் குறையும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா கிட்ட தான் வருங்கிறது ஒரு நியாயமான ஒரு ஐயப்பாடு. இது நம்ம அவங்களோட ஐயப்பாடை போக்கணும்னா அவங்களுக்கு வி ஷுட் டெவலப் சம் கான்சென்சஸ் பில்டிங். அதே மாதிரி அதுக்கு சம்மந்தமான மினிஸ்ட்ரியும் அதில் ஒர்க்கர்ஸோட கன்சென்சஸை டெவலப் பண்ணணும். கண்டிப்பாக அந்த ஒர்க்கர்ஸுக்கான நியாயமான கோரிக்கையை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரமே அந்த சம்பளத்தை நம்பி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது வெறும் மினிமம் வேஜஸ் மட்டும் கிடையாது, மாதாந்திரத்தில் குறைந்தபட்சம் சம்பளம் மட்டும் இல்லாமல் இப்போ வாங்குகிற சம்பளத்தோட குறையாத மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது கண்டிப்பாக யாருனால பண்ண முடியும்னா, இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எதுக்கு கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் வாட்டர் சப்ளை, அந்த டிபார்ட்மெண்ட் தான் கீழே தான் வரும். அந்த அமைச்சரவை பார்த்திங்கன்னா நம்மளோட உயர் திரு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள்கிட்ட தான் இருக்குது. அவர்கள் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்குறாங்க. அப்படியே அதே மாதிரி அந்த துறையில் அடிஷ்னல் செக்ரட்டரியாக திரு ககன்தீப் சங் பேடி சார் ஐஏஎஸ் அவர்கள் பார்க்குறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் என்னோடய கோரிக்கை என்னென்னா, இதை அவங்களோட நியாயமான கோரிக்கையை கன்சிடர் பண்ண வேணும். கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட ஐயப்பாடை ரிமூவ் பண்ணி கன்சென்சஸ் பில்ட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த மூத்த அமைச்சரும் வருவாய்த்துறை அமைச்சரும் ஆகிய உயர் திரு செங்கோட்டையன் சார் அவர்களும் இந்த விஷயத்தில் ஒரு நல்ல விஷயத்தை, அறிவுரையை கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.